வெனிசுலா நாட்டில் ஏற்பட்ட அந்த பயங்கர இரட்டை நிலநடுக்கம் ஒட்டுமொத்த உலகையே உலுக்கியுள்ளது. பேரழிவின் பிடியில் சிக்கி தவிக்கும் அந்த நாட்டு மக்களுக்காகவும் அவர்களின் தற்போதைய நிலையை நினைத்து உருகும் உங்கள் இதயத்தின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் சில உருக்கமான வரிகள், துயரத்தின் ஆழத்தை விவரிக்கும் வார்த்தைகள், மரண அமைதி, நாடே சம்பித்து போயிருக்கும் நிலை, சிதைந்த கனவுகள், மக்களின் வாழ்வாதாரமும் வீடுகளும் அழிந்ததை குறிக்க நெஞ்சை பிளக்கும் கதறல், உறவுகளை இழந்தவர்களின் அழுகுரல், இயற்கையின் சீற்றம், பேரழிவு, மீளா துயரம், ஆறாவடு, திகைப்பும் தவிப்பும், அடுத்த நொடி என்ன நடக்கும் என்ற பயம். பூமி அசைந்த அந்த சில நொடிகள் பல லட்சம் மனிதர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் தலைகீழாக மாற்றி போட்டுவிட்ட முதல் நிலநடுக்கத்தின் அதிர்ச்சியில் இருந்து மீளா துயரமுள்ள அந்த மக்களின் அடுத்தடுத்து வந்த அந்த இரட்டை பேரிடர் வெனிசுலாவையே நிலைக்குலைய செய்திருக்கிறது. நேற்று வரை சிரிப்பும் கிண்டலுமாய் ஆசையாய் அவர்கள் கட்டிய வீடுகள் இன்று வெறும் கான்கிரீட் குவில்களாகவும் அவர்களின் கல்லறைகளாகவும் மாறிவிட்டன. இடிபாடுகளுக்கு நடுவே இருந்து கேட்கும் ஒவ்வொரு கதறலும் நம் நெஞ்சை சுக்குநூறாக உடைக்கிறது. பிரிவின் துயரம், பெற்றோரை தேடும் பிள்ளைகள், குழந்தைகளை தேடி அலரும் தாய்மார்கள், தன் கண் முன்னாலேயே உறவுகளை பறிகொடுத்து விட்டு பாறையாய் உறைந்து போய் நிற்கும் மனிதர்கள். அந்த பூமியில் இப்போது கண்ணீரை தவிர வேறு எதுவும் மிஞ்சவில்லை. இயற்கையின் இந்த அதிரடி ஆட்டத்திற்கு முன்னால் மனிதன் எவ்வளவு பலவீனமானவன் என்பதை இந்த இரட்டை நிலநடுக்கம் மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது. உடைமைகளை இழந்தால் மீட்டெடுத்து விடலாம், ஆனால் மண்ணோடு மண்ணாய் மடிந்து போன அந்த அப்பாவி உயிர்களையும் அவர்களின் கனவுகளையும் யார் திருப்பி கொடுப்பார்கள்? பூமி தாயே, ஏன் இந்த கோபம்? ஒரே நாளில் இருமுறை நடுங்கி அத்தனை உயிர்களையும் பறிக்க வேண்டுமா? இடுபாடுகளின் இடுக்கில் சிக்கி மூச்சு காற்றையும் தேடும் பிஞ்சி குழந்தைகளின் அழுகுரல் உன் காதுகளில் விழவில்லையா? வார்த்தைகளின்றி தவிக்கிறது உலகம். வெனிசுலா மக்களின் கண்ணீரை துடைக்க எந்த கரம் நீளும் என ஏங்குகிறது. மக்கள் அனைவரும் தம்முடைய குழந்தைகளை இழந்து தவிப்பது போல் ஒவ்வொரு இந்தியர்களும் நினைக்கிறார்கள். வார்த்தைகளால் சொல்ல வார்த்தையே இல்லை. அவர்களின் உறவினர்களும் தாயை இழந்த பிள்ளையும் பிள்ளை இழந்த தாயையும் இந்த தெய்வம்தான் துணை நின்று காப்பாற்ற வேண்டும். நம்மால் இயன்ற வரை பிரார்த்திப்போம். முடிந்தால் உதவி செய்யுங்கள், முடியாதவர்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த வருத்தத்துடன் சொல்ல வார்த்தையின்றி தவிக்கும்